எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்காக கரண்டி எல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சியே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நான் ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு அரிசி மாவெல்லாம் சேர்க்க வேண்டாம், கடலை மாவு மட்டும் போதும். அடுத்தது ஃபுட் கலர் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்க்குறேன். அடுத்தது ஒரு 2-3 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்க்குறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியே எடுத்துக்கலாம் அந்த மாவோட. இப்போ நான் மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது 3/4 கப்பு அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். நான் மாவு எந்த கப்பில் எடுத்தனோ அதே கப்பில் 3/4 கப் எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 1/4 கப் இன்னும் இருக்கும் இல்லைங்களா, அதையும் நான் இன்னும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். 1 கப் கடலை மாவுக்கு உங்களுக்கு 3/4 கப் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். பேக்கிங் பவுடர் சேர்க்கும் போது ரொம்ப கொஞ்சமாக சேர்க்கணும், இல்லைனா எண்ணெய் நிறைய இழுத்துரும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பேனில் பூந்தி பொரிக்கிறதுக்காக ஆயில் போட்டு காய வச்சுருக்கேன். அப்புறம் அந்த பூந்தி பொரிக்கிறதுக்கு நான் இந்த கரண்டியை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கரண்டி எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இப்போது இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம். அப்புறம் எண்ணெய்க்கு ரொம்ப க்ளோஸாகவும் அந்த கரண்டி இருந்ததுன்னா பூந்தி ரொம்ப சின்ன சின்னதாக வரும். கொஞ்சம் தூரமாக வச்சு ஊற்றினா தான் உங்களுக்கு பூந்தி கொஞ்சம் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் பெருசு பெருசாக வரும், உங்களுக்கு பால் மாதிரி. அப்புறம் நிறைய மாவும் ஊற்றக்கூடாது. அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் தெரியாத மாதிரி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அது வரைக்கும் ஊற்றினா போதும். அப்புறம் தட்டுறது தேய்க்கிறதுலாம் கூட பண்ண வேணாம். ஜஸ்ட் அதை நம்ம ஊற்றிட்டு அப்படியே வச்சுட்டு இருந்தோம்னாவே போதும். அது அழகாக உங்களுக்கு பூந்தி ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே போட்டால் ஒன்று மேலே ஒன்று ஒட்டிடும். அதனால் இந்த அளவுக்கு போட்டால் போதும். அப்புறம் நிறைய வேகணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு காரா பூந்தின்னா உங்களுக்கு நல்லா வேக வச்சு எடுக்கலாம். இது பூந்தி ரெசிபிக்கு உள்ள ஜீராலாம் இறங்கணும். அதனால் ஒரு 3/4 பாகத்துக்கு வெந்தாலே போதும், நல்லாயிருக்கும். அப்போ தான் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. அப்புறம் மாவு நிறையாவும் ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு ஊற்றி எடுத்துக்கிட்டோம்னா தான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும். நிறைய ஊற்றிட்டோம்னா ஃபுல்லாக அப்படியே ஒட்டிடும். இதுக்கு மேலே விட்டோம்னா கிறிஸ்பி ஆகிடும். இப்போ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி 1/2 கப்பாக எல்லா மாவையும் ஊற்றி பூந்தியாக பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக உங்களுக்கு நல்ல பால் மாதிரி உங்களுக்கு பூந்தி வந்திருக்கு. இப்போது வேறு ஒரு பேனில் நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுக்கிறேன். 1 கப்பு கடலை மாவுக்கு நான் 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அடுத்தது 1/2 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி நான் எடுத்திருக்கேன். அப்போ தண்ணி உங்களுக்கு கொஞ்சம் நிறைய வச்சாதான் அந்த ஜீராலாம் உங்களுக்கு பூந்திக்குள்ளே இறங்கும். அதனால் 1/2 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஏலக்காவை பவுட்ரு பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லைனா இந்த மாதிரியே சேர்த்துக்கலாம். பவுட்ரு பண்ணி சேர்த்தோம்னா ஜீரா ரெடி ஆனதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும். அதனால் நான் முழுசாகவே சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. கம்பி பதத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்தால் தான் உங்களுக்கு பூந்திக்குள்ளே அந்த ஜீரா நல்லா இறங்கும். கம்பி பதம் வந்துருச்சுன்னா மேலேயே ஒட்டிடும் உங்களுக்கு. இப்போது நம்ம பொரித்து வச்சுருக்கேன் காரா பூந்தியை இப்போ இதோட சேர்த்துடலாம். இப்போ நான் ஃப்ளேம் ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு இந்த பூந்தியை அந்த ஜீராவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் அந்த ஹீட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஜீரா உள்ளே நல்லா இறங்கும். இப்போது இந்த சூடோடு இருக்கும் போதே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். உங்களுக்கு நெய் சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் முந்திரி பருப்பும் நம்ம வறுத்து இதோடு சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த ஹீட்லேயே அந்த நெய் கரைஞ்சிரும். அப்புறம் பூந்தியெல்லாம் உங்களுக்கு சாப்பிடும்போது நெய்யோட ஃப்ளேவரோடு நல்லாயிருக்கும். இப்போது கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு. அந்த ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இப்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் கழித்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம்.
இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 1 ஹவர் ஆகிடுச்சு. உங்களுக்கு பூந்திக்குள்ளே ஜீராலாம் நல்லா இறங்கிட்டுருக்கு. கொஞ்சம் தான் வந்துட்டு அந்த ஜீரா அடியில் இருக்குது. உங்களுக்கு போதும்னா இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அந்த ஜீராவிலேருந்து வடித்து எடுத்துடலாம். இந்த க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது அப்பப்போ கொஞ்சம் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா எல்லா பூந்திக்குள்ளேயும் ஜீரா இறங்கிடும். இப்போ நான் உங்களுக்கு வடித்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் போதுன்னா நம்ம வடித்து எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 4-5 மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 4-5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஜீரா இல்லை, எல்லாமே வந்து அந்த பூந்திக்குள்ளே நல்லா இறங்கிடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக நல்லா ஜூஸியான பூந்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லாக்டவுன் டைமில் எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருங்க, வீட்டிலையே இருங்க. தேங்க்யூ.